ஒரு நான்வெஜ் குழம்பு டேஸ்ட் இல்லை, ஒரு வெஜிடேரியன் குழம்பு. எப்போ பார்த்தாலும் சாம்பார், புளி குழம்பு, ரசம் இப்படியே செஞ்சு போர் அடிச்சிச்சுன்னா ஒரு டைம் இந்த மாதிரி ஒரு குருமா குழம்பு, இது வந்து மசாலா குழம்புன்னு சொல்லுவாங்க, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு கடாயில் எண்ணெய் சேர்த்துட்டு சோம்பு, சீரகம், பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை இதை ஆட் பண்ணி பொரிய விடுங்க. கருவேப்பிலை, பச்சை மிளகா, வெங்காயம் ஆட் பண்ணி இதை நல்லா வதக்குங்க. இதில் வந்து சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிங்கன்னா ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை எப்படி ப்ரிசர்வ் பண்ணணும் அப்படிங்கிறது ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது, போய் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. ஈஸியான மெத்தட். ரொம்ப நாளைக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும் அந்த மெத்தடில் நீங்கள் அரைச்சிங்கன்னா. அப்புறம் தேவையான அளவு தக்காளி, கொத்தமல்லி, புதினா இதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, தக்காளி நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா எடுத்து வச்சுருக்க காய்கறி, நீங்கள் என்ன காய்கறி வேணாலும் யூஸ் பண்ணலாம். நான் வந்து கேரட்டும் முள்ளங்கியும் சேர்த்துருக்கேன். வெறும் முள்ளங்கி மட்டும் போட்டு செஞ்சிங்கன்னா அது ஒரு டேஸ்ட் இருக்கும். கேரட், பீன்ஸு, உருளைக்கிழங்கு இதெல்லாம் வச்சு செஞ்சிங்கன்னா அது ஒரு டேஸ்ட் இருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஈவன் சொரக்காய் மட்டுமே போட்டு இந்த மாதிரி ஸ்டைலில் நம்ம செய்யலாம், நல்லாயிருக்கும். அப்புறம் 2 டேபிள் ஸ்பூன் அமுதம் கறி மசாலா தூள், 1 டேபிள் ஸ்பூன் அமுதம் தனி மிளகாத்தூள், அப்புறம் கொஞ்சமாக பிரியாணி மசாலா ஆட் பண்ணிவிட்டு, மஞ்சத்தூள் ஆட் பண்ணி, தேவையான அளவு உப்பையும் ஆட் பண்ணிவிட்டு, தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விட்டுருங்க. அந்த காய் வந்து 90% நல்லா குக் ஆகிடணும். அதுக்கு இடையில் நம்ம ஒரு தேங்காய் பேஸ்ட் அரைக்க போகிறோம். அதில் ஒரு 4-5 முந்திரி பருப்பு, சோம்பு, சீரகம், மிளகு, தேங்காய் இதை வச்சு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இதில் முந்திரி பருப்பு வந்து கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். இதுக்கு பதிலாக நம்ம வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை கூட ஆட் பண்ணிக்கலாம். பட் முந்திரி பருப்பு போடும்போது அது ஒரு டேஸ்ட் கொடுக்கும், பொட்டுக்கடலை போடும்போது அது ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறமா அந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டு காய்கறி வெந்ததுக்கப்புறமா நம்ம இந்த குழம்புல ஆட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் கொதிக்க விட்டால் போதும். தேங்காய் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் கொதிக்க விடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ பாருங்கள், 2 மினிட்ஸ் கழிச்சு குழம்பு இந்த கன்சிஸ்டன்சியில் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஈவன் டிஃபன் ஐட்டம்ஸ்க்கு கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் உங்களோட ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.